தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. பிரபல அரசியல் முக்கியஸ்தருக்கு கோட்டாபாயவினால் நேர்ந்த அவமானம். சிறைச்சாலைக்குள் அரசியாக மாறும் இசாரா செவ்வந்தி. இலங்கையர்களுக்கு நேர்ந்துள்ள அபாயம், பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. உயர்ந்துள்ள எரிபொருள் இறக்குமதி செலவீனம், மத்திய வங்கியின் தகவல். யாழ் யுவதியின் செயலால் மனமுடைந்த பிரான்ஸ் மாப்பிள்ளை. யாழ்ப்பாண யூடியூபரின் காதல் வாழ்க்கையில் திடீர் திருப்பம், சமூக வலைதளத்தில் பரவும் தகவல். தொடர்பென விரிவான செய்திகள். கனிமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தியின் சூட்கேஸ் சிறைச்சாலை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக நீதியமைச்சின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். பெண்களின் சிறைக்கு அழைத்து செல்லப்படும் போது அவர்களுக்கு கைவிலங்கு இடப்படுவதில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார். இதேவேளை அவர் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது சட்டவிரோதமான எதுவும் நடக்கவில்லை என்பதால் எந்த விசாரணையும் தேவையில்லை என்றும் கூறியுள்ளார். அவர் தற்போது அங்குனு கொலப்பெல்லச சிறையில் ஏனைய சந்தேக நபர்களுடன் தங்கியிருப்பதாகவும் அவருக்கு எந்தவிதமான சிறப்பு சலுகைகளும் வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அங்கு சிறையில் உள்ள பல கைதிகள் இஷாரா செவ்வந்தியை பற்றி அறிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. இருப்பினும் சிறைச்சாலை அதிகாரிகள் இஷாரா செவ்வந்தியை மிகவும் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அதனால் அவருடன் அதிக தொடர்பை பேண முடியாது என்றும் சிறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் எனக்கு உரிய மதிப்பளிக்கப்படவில்லை. இதன் காரணமாக அதிருப்தி அடைந்ததாலேயே நான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகினேன் என அமெரிக்காவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றின் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், அமெரிக்காவுக்கான இலங்கையின் தூதுவர் என்ற பதவியை வைத்துக் கொண்டு நான் ஒருபோதும் அரசியல் செய்ததில்லை. இதனை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நன்கு அறிவார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் வெறும் பின்வரிசை உறுப்பினராகவே நான் இருந்தேன். எனக்கு உரிய மதிப்பு அளிக்கப்படவில்லை. அந்த ஆட்சியில் கடும் அதிருப்தி அடைந்ததாலேயே நானாக சுய விருப்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்து அரசியலில் இருந்து வெளியேறினேன். இதனையடுத்தே அமெரிக்காவுக்கான தூதுவராக நியமிக்கப்பட்டேன். தூதுவராக நியமிக்கப்பட்டதன் பின்னர் நான் ஒருபோதும் அரசியல் செய்யவில்லை. தூதுவராக நியமிக்கப்பட்ட காலத்திலிருந்து பதவி விலகும் வரை இலங்கைக்கு பயன்பெறும் வகையில் செயற்பட்டேன். அமெரிக்காவிடமிருந்து இலங்கைக்கு பல ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொடுத்துள்ளேன். தூதுவராகவும் ஒரு அரசியல்வாதியாகவும் நாட்டுக்கு என்னால் முடிந்த சேவைகளை ஆற்றியுள்ளேன். தூதுவராக நான் பணியாற்றியதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த யூடியூபர் ஒருவரின் காதலி மற்றும் அவருக்காக பணியாற்றிய வீடியோ எடிட்டர் தொடர்பில் காதல் சர்ச்சை ஏற்பட்டுள்ளதாக சமூக வலைதள பதிவு ஒன்று வெளியாகியுள்ளது. யூடியூபர் தனது வீடியோ எடிட்டிங் பணிகளுக்காக பாடசாலை நண்பரான ஒருவரை பணிக்கமர்த்தியதாகவும் குறித்த எடிட்டர் கொக்குவில் பகுதியில் நடத்தி வந்த போட்டோ கடை எடிட்டிங் பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டதாகவும் அந்த பதிவில் கூறப்பட்டுள்ளது. மேலும் யூடியூபரின் காதலி அந்த இடத்திற்கு அடிக்கடி சென்று வந்துள்ள நிலையில் அவருக்கும் எடிட்டருக்கும் இடையே நெருக்கமான உறவு ஏற்பட்டதாகவும் இந்த விவகாரம் பின்னர் யூடியூபருக்கு தெரிய வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து யூடியூபர் இருவரிடமிருந்தும் விலகியதாகவும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வலிகாமம் பகுதியில் திருமணமாகி ஒரு மாதம் கூட நிறைவடையாத நிலையில் பட்டதாரி யுவதியொருவர் வீட்டிலிருந்து வெளியேறி வேறு ஒருவருடன் சென்ற சம்பவம் பதிவாகியுள்ளது. 26 வயதான குறித்த யுவதி பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்றபோது அதே பீடத்தில் கல்வி கற்ற இளைஞர் ஒருவரை காதலித்து வந்ததாகவும் பின்னர் இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடுகளை தொடர்ந்து அந்த காதல் முடிவுக்கு வந்ததாகவும் கூறப்படுகின்றது.
இதனையடுத்து பிரான்சில் தொழில் புரிந்து வந்த 35 வயது இளைஞருடன் கடந்த மாத ஆரம்பத்தில் குறித்த பெண்ணுக்கு திருமணம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. திருமணத்துக்கு பின்னர் கணவன் யாழ்ப்பாணத்தில் மனைவியுடன் தங்கியிருந்ததாகவும் தனது தாயாரின் மருத்துவ சிகிச்சைக்காக கொழும்பு சென்று வந்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் பெற்றோருடன் தங்கியிருந்த புதுமண பெண் யாழ் நகருக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறிய பின்னர் மீண்டும் வீடு திரும்பவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. தொலைபேசி அணைக்கப்பட்டிருந்ததால் உறவினர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் குறித்த பெண் தனது பழைய காதலனுடன் இருப்பதாக தெரியவந்ததாக கூறப்படுகின்றது. போலீசார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டபோது தான் காதலனுடன் சேர்ந்து வாழ்வதாகவும் தனது விருப்பத்திற்கு மாறாக திருமணம் செய்து வைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே திருமணத்திற்காக வழங்கப்பட்ட நகைகள், பணம் மற்றும் ஏனைய சொத்துக்கள் தொடர்பாகவும் இரு தரப்பினருக்கும் இடையே முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திருமண செலவுகள் மற்றும் நகைகள் தொடர்பாக கணவன் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் எரிபொருள் இறக்குமதி செலவீனம் 58.8% அதிகரித்து $3168.4 மில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2025 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் எரிபொருள் இறக்குமதி செலவீனம் $1995.7 மில்லியன் அமெரிக்க டாலராக இருந்துள்ளது. இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் எரிபொருள் இறக்குமதி செலவீனம் 58.8% அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கியின் அறிக்கை மேலும் குறிப்பிடுகின்றது. இந்த காலகட்டத்தில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செலவீனம் 7.5% அதிகரித்து $479.5 மில்லியன் அமெரிக்க டாலராகவும், சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய இறக்குமதி செலவீனம் 78.7% அதிகரித்து $2538.6 மில்லியன் அமெரிக்க டாலராகவும் உயர்ந்துள்ளது. நிலக்கரி இறக்குமதி செலவீனமும் 16.1% அதிகரித்து $150.4 மில்லியன் அமெரிக்க டாலராக உயர்வு கண்டுள்ளது. நாட்டில் இவ்வருடத்தில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 92,011 உயர்ந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் டெங்கு நோய் காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் 68 உயர்ந்துள்ளது. இதேவேளை தற்போது நாடு முழுவதிலும் உள்ள 96 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் அதி அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவ்வருடத்தில் இதுவரை பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களில் 52.96% என்ற வகையில் 48,725 நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதுடன் நாட்டின் அதிக டெங்கு அபாயம் கொண்ட மாகாணமாக இது பதிவாகியுள்ளது. இரண்டாவதாக தென் மாகாணம் பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 13,533 பதிவாகியுள்ளது. இதற்கு மேலதிகமாக மத்திய மாகாணத்தில் 8,274 நோயாளர்களும், சப்ரகமுவ மாகாணத்தில் 7,558 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 18,245 நோயாளர்களும், கண்டி மாவட்டத்தில் 6,613 நோயாளர்களும், மாத்தறையில் 6,036 நோயாளர்களும், களுத்துறையில் 5,951 நோயாளர்களும், காலியில் 5,039 நோயாளர்களும், ரத்னபுரியில் 4,935 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். இந்த வருடத்தில் அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் ஜூலை மாதத்தில் பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 29,968 காணப்படுகின்றது. இதேவேளை காய்ச்சல் அறிகுறிகள் காணப்பட்டால் தாமதிக்காமல் தகுதியுள்ள வைத்தியர்களிடம் சிகிச்சை பெற்றுக் கொள்ளுமாறும் சுகாதார பிரிவினர் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர்.